பாஜக சித்தாந்த ரீதியில் தமிழ்நாட்டில் எதிர்கொள்வது எளிது. அதனால் அது பண்ணிகிட்ருக்காங்க. அதிமுக பலவீனமாக இருக்கிறது. இப்போ ஜெயலலிதா அம்மையாரோ எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகள் இருந்தால் அது வேறு வலிமையான தலைமையாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை. அதனால் பலவீனப்பட்டு போயிடும். மீதி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய கட்சியும் சீமான் கட்சியும். விஜய் கட்சின்னு களத்துக்கு வரல. ஆனால் அவங்க நேரடியாக திமுகவை எதிர்க்கவில்லை. பேரை சொல்லி திமுக தலைவரின் பேரையோ திமுக என்ற கட்சியின் பேரையோ அல்லது நேரடியாக தாக்குதல் நடத்தலை. பொதுவாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த கட்சியில் ஆதவ அர்ஜுனா ஏதோ ஒரு 2 முறை சொல்லியிருக்காரு. விஜய் அந்த மாதிரி பேசுகிறதில்ல. அதனால் இவங்க இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ங்கிற இது. உடனடியாக பலவீனப்படுத்தப்பட வேண்டியவர் சீமான். அவர் தான் ஈரோடு கிழக்கு தேர்தல் அத்தனை இடைத்தேர்தலில் அத்தனை கட்சிகளும் புறக்கணித்த போது களத்தில் வந்து இறங்கினார். இன்னமும் அவர் கொடைச்சொல் கொடுப்பார் ஆட்சிக்குன்ற ஒரு இதன் விளைவாக எப்போல்லாம் ஏதாவது ஒரு சர்ச்சை ஆரம்பிக்குதோ அதெல்லாம் கிளப்பி விட்டுரும்.